வணக்கம் மக்களே, என்ன எப்படி இருக்கீங்க? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப பயங்கரமான ஒரு டாபிக். பட் ஆனால் இதை பற்றி மீடியாஸ்லாம் வந்து டிபேட் பண்ணுறாங்களா என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியவே மாட்டேங்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க, ஜனவரி அண்ட் மே மாதம் அண்ட் இப்போ ஒரு நேற்று ரெஸ்ட்லெஸ் ஃபெடரேஷன் அதில் வந்து ஹெட்டாக வந்து ஒருத்தர் வந்து இப்போ வந்து தேர்ந்தெடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து சஞ்சய் சிங். இவர் வந்து யாருன்னா, இதுக்கு முன்னாடி அலிகேஷன் ஆன ஒரு பேர் வந்து பிரிஜ்பூஷன் சிங். இவர் பிஜேபியில் எம்பியாக இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு, அவரோட அலைடு அப்படிங்கிறவர் தான் வந்து நேற்றே வந்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்ட்லெஸ் ஃபெடரேஷனில் இந்த ஹெட்டாக இருக்கவங்க செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு வந்து டெல்லியோட ஹாட்டான இடம்ங்கிறது வந்து இப்போ வந்து இங்கே சென்னை எடுத்துட்டோம்னா, இங்கே வந்து எங்கே மெயினான இடம்னு பார்த்தோம்னா எக்மோர் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி அங்கே மெயினான இடம்னு பார்த்தோம்னா ஜந்தர் மந்தர். அங்கே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ரெஸ்லர்ஸ். ஸோ நான் பேர் சொல்கிறேன், யாருன்னா பஜ்ரங் புனியா, அப்புறம் வந்து சாக்ஷி மாலிக், அப்புறம் வந்து போகத்னு ஒருத்தவங்க, வினிஷ் போகத் அப்படின்னு ஒருத்தவங்க. ஸோ இவங்க அப்புறம் வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. தலைவர் பதவியிலேருந்து அவர் வந்து நீக்கணும், யாரை பிரிஜ்பூஷன் சிங் அப்படிங்கிறவர் வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்து கொஞ்சம் ஒரு இதாக பண்ணாங்க. ஸோ ஹேண்டில்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்த மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க, யாரே ரெஸ்லர் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஸோ என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்தியன் ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷனில், என்னதான் நடக்குது? லைக் இறுதிச் சுற்று படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் வர மாதிரி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பிரிஜ்பூஷன் சிங் வந்து அவர் வந்து தலைவர் பதவியிலேருந்து வெளியே நீக்கிட்டாங்க. அவர் வந்து இப்போ அவரோட அலைடு தான் வந்து திரும்பி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸுங்கிறது எதுக்கு முதல்ல போகிறோம்? ஒருவித ஆர்வம், ஒருவித சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, நம்ம ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய க்ளோரி ஆகணும், நம்ம உலகத்துக்கே வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம போயிட்டு உலகத்துக்கு தெரியணும், ஸோ நம்ம வந்து நம்மளோட முயற்சியில் நம்ம போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. அதேமாரி வந்து நார்மலாக பார்த்தோம்னா, அதேமாரி வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஸ்போர்ட்ஸில் இப்போ போனோம்னா வேலை வாய்ப்பும் அதில் ரிசர்வேஷன் மூலியமாகவும் கிடைக்குது. சப்போஸ் நம்ம மெடல்ஸ் வின் பண்ணோம்னா, ஒலிம்பிக் மெடல்ஸோ இல்லை ஏஷியன் கேம்ஸோ வின் பண்ணால் மேக்ஸிமம் தர மாட்டாங்க, ஒலிம்பிக் மெடல்ஸ்லாம் வின் பண்ணால் தராங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து நார்மலாக இப்போ வந்து அங்கங்கே நடக்கும், வேர்ல்டில் உள்ள எல்லா கண்ட்ரிலுமே வந்து இப்போ ஒலிம்பிக்ஸ் மட்டுமே டார்கெட் கிடையாது, மற்ற அதுக்கு வந்து ஒலிம்பிக் தகுதி பெற சில விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்கும். விளையாட்டு எல்லாம் முன்கூட்டியே நடக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம போகணும். ஸோ வருஷம் முழுக்க பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நார்மலாக எல்லா ஸ்போர்ட்ஸுமே சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ உமனுக்கு வந்து சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சேஃப்டி இல்லாமல், ஏன்னா இப்போ பெட்ரோலை விட்டு தனியாக வந்து அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு க்ளோரி ஆகணும், ஒரு வித ஒரு ஐடென்டிஃபைடு ஃபேஸ் ஆகணும், ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேஸில் வந்து ஒரு வித சேஃப்டி இல்லை அப்படின்னா இது வைலேட் பண்ணுது. ஆர்டிகல் 15 வைலேட் பண்ணுது, ஆர்டிகல் 14 வைலேட் பண்ணுது, ஆர்டிகல் 19 வைலேட் பண்ணுது, ஆர்டிகல் 21 வைலேட் பண்ணுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃப்ங்கிறதையும் இது வந்து வைலேட் பண்ணுது. ரைட் டு ஈக்குவாலிட்டி வைலேட் பண்ணுது, ரைட் டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் இது பண்ணுது. அடுத்து வந்து 15 சொல்லியிருப்பாங்க, ப்ராகிபிஷன் ஆஃப் எந்த ரேஸோ இல்லை வந்து செக்ஸோ ரிலீஜனோ இதெல்லாம் வச்சு எங்கேயுமே எங்களை வந்து ப்ராகிபிஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் கூட்டிட்டு ஸோ ஏன் இன்னும் இது நடந்துட்டு இருக்கு, இதை வந்து ஒரு பொருட்படுத்துக்கு தான் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ராஜஸ்தானில் வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு உமனை வந்து ஒரு 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 கேங் ரேப் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேசஸ் வந்து ஒரு பெட்டிஷன், மேண்டமஸ் பெட்டிஷனாக வந்து அவங்க வந்து ஸ்டேட் ராஜஸ்தான் சேர்ந்து பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க. அப்போ தான் வந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் தான் விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ அப்போ தான் 1997 அந்த கோர்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 15 இதெல்லாம் வைலேட் பண்ணுது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொடுக்கணும், அதுமாரி வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து போடணும் அப்படின்னு வந்து கேஸ் முடிவாகி விஷாகா கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கப்புறமா 2013 வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து என்ன ஆக்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ், இதுதான் ப்ரிவென்ஷன், ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. இதுக்குள்ளார தான் இந்த விஷாகா கைட்லைன்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ உமனுக்குங்கிறது வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுறாங்க, எக்கனாமிக்கில் பெரிய தாக்கத்தை வந்து இப்போ உமன்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது எய்தர் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கலாம், எய்தர் அத்லெட்ஸாக இருக்கலாம், எய்தர் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எய்தர் எனிதிங் உமன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இப்படி விஷாகா கைட்லைன்ஸ் வந்து போட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு 2013 கொண்டு வந்த ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு உள்ளாரியே வந்து இன்டர்னல் கமிட்டி வந்து ஒரு இப்போ நார்மலாக 10-15 பேருக்கு மேலே இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்கனாலே அந்த கம்பெனியில் கண்டிப்பாக வந்து கம்பெனியோ இல்லை ஆர்கனைசேஷனோ எதாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ப்ரிவென்ஷன் கமிட்டி, செக்ஷுவல் ப்ரிவென்ஷன் கமிட்டி, இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷனில் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது.
என்ன கமிட்டி அதுக்கு பேர்னா எத்திக்ஸ் கமிட்டின்னு வச்சிருக்காங்க. அந்த எத்திக்ஸ் கமிட்டியில் கிட்டத்தட்ட வந்து இதுலேயே வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ்னு கொடுத்துட்டு அதில் ஒரு 5-6 பேர் மெம்பராக இருக்காங்க. ஒருத்தர் சேர்மனாக இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. உமனுங்கிறவங்க ஒரே ஒருத்தவங்க தாங்க இருக்காங்க. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ் வந்து தடுக்கிறதுக்கு உமனை வந்து ஒரே ஒருத்தவங்களை மட்டும் வச்சு எப்படி இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த முடியும்? ஸோ பாதிக்கப்பட்ட உமனே வந்து அங்கே போய் அவங்க தனியாக சொல்லணும்னா எப்படி ஒரு உமனை மட்டுமே வச்சு இது பண்ண முடியும்? பாதிக்கு மேற்பட்டவங்க ஒரு கமிட்டியில் ஒரு 6 பேர் 7 பேர் வராங்கன்னா அதில் செக்ஷுவல் அஃபென்ஸ் கமிட்டியில் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ் கமிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 பேர் இருக்காங்கன்னா அதில் 4 பேராச்சும் உமன்ஸ் இருக்கிறதுல. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதேமாதிரி வந்து ரெட்ரஸல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ரெட்ரஸல் கமிட்டியில் வந்து யார் தலைவராக இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தால் பிரிஜ்பூஷன் சிங் தான் இருந்திருக்காரு. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ என் மேலே தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னா என் மேலே கம்ப்ளைண்ட்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. கம்ப்ளைண்ட்டே யார்கிட்ட வருதுன்னா என்கிட்ட தான் வருது. இது எப்படிங்க நடைமுறையில் சாத்தியமாகும்? இது எப்படி வந்து தீர்த்து வைக்க முடியும் இந்த பிரச்சனைகளை? ஸோ முழுமையாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அது எதுவாக இருந்தாலும் சரி, எதர் அத்லெட்ஸ், எதர் ரெஸ்லர்ஸ், எதர் எனிதிங் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரி, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ் கமிட்டிங்கிறது கொண்டு வரப்படணும். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனில் சேஞ்சஸ்ங்கிறது ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போட வரணும். இப்போ தான் நம்ம வந்து வளர்ந்துட்டு வரோம். இப்போ தான் ஒலிம்பிக் மெடல்ஸ்லாம் அடிச்சிட்டு வரோம். சுதந்திரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 75-76 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் செக்ஷுவல் அஃபென்ஸு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மனவேதனையாக இருக்குது. ஸோ இதேமாரியே ஒரு இன்சிடென்ட் வந்து லாரி நாசர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அவர் ஒரு ஜிம்னாஸ்டிக் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஒரு 150-170 சைல்ட்ஸ் வந்து அவங்களாம் ஒலிம்பிக் மெடல்ஸ் அடிச்சவங்களும் இருக்காங்க, வேறு வேறு ஸ்டேட்டில் போய் இது பண்ணுறவங்க இருக்காங்க. அங்கே வந்து இவர் வந்து டாக்டராக இருந்திருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சப்போஸ் வந்து அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போஸ் இருந்தாலும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க ஜிம்னாஸ்டிக் எந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு. ஸோ இதில் நீ இன்ஜுரிஸ், ஹிப் இன்ஜுரிஸ் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து லாரி நாசருங்கிற அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அவர் தான் வந்து பிசியோதெரபிஸ்ட் அஸ் வெல் அஸ் டாக்டர் இருந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேர்ள் சைல்ட்ஸ் வந்து ப்ரிவென்ஷன் வரும்போது 14 to 15 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஹிப்பில் வந்து இது பண்ணுறோம், அது மாதிரி வந்து நீல வந்து இது பண்ணுறாங்க பேரில் அது ஒரு செக்ஷுவலாக வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா இது 2014 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி 4 வருஷம் கிட்டத்தட்ட என்னென்ன அஃபென்ஸ்லாம் இது பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. கோர்ட் ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட கான்ஸ்டியூஷன் வந்து எங்களுக்கான இந்த அதிகாரத்தை வழங்கலை, எங்களுக்கு தூக்கு தண்டனையோ இல்லை வந்து ரொம்ப கடுமையான தண்டனையோ அது சொல்ல அப்படி தரணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கான அதிகாரத்தை தரல அப்படின்னு வந்து ஜட்ஜி சொல்லி என்ன தண்டனை கொடுத்தாரு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. வெளியவே வர முடியாத அளவுக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ 58 வயசு ஆகுது. ஸோ இந்த மாதிரி தண்டனைகள் வந்து ரொம்ப அதிகப்படுத்தப்படணும். ஸோ இந்தியன் ஃபெடரேஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனில் வந்து ஒரு சேஞ்சுங்கிறது அல்டிமேட் நீடட் ஒன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.